அதிகமா பேச மாட்டாரு, அதிகமா நம்ம வந்து பேச்சு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. And அது பட் இருந்தாலும் அவர் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுவாரு, எல்லாரோட மனசுலயும் வந்து இடம் பிடிச்சிருவாரு, ஏன்னா அவருடைய டேலண்ட் மூலமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். So you truly deserve it, கார்த்திக். So எப்படி போயிட்டு? I'm fine. உங்களோட குவாரண்டைன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அப்படியே போயிட்டு இருக்கு. நிறைய ரியலைஸ் பண்றோம் நம்ம நேச்சர் வந்து எந்த அளவுக்கு நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம், அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு புரிய வச்சிருக்கு, எல்லாமே இப்பதான் வெளியில வருது. சோ இட்ஸ் தே டைம் ஒரு காட்டிட்டு இருக்கு இல்லையா? ஓகே கார்த்திக், உங்களோட வாய்ஸ் கேட்கலன்னு சொல்றாங்க. could you be a little more louder? கொஞ்சம் இப்ப கேக்குதா? சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இது வந்து நீங்க வந்து பேசிக்காவே அதிகம் பேச மாட்டீங்களா, இல்ல ரெவான் சார் கூட இருக்கறனால அந்த ஒரு குவாலிட்டியை இன்ஹெரிட் பண்ணிட்டீங்களா? இல்ல நான் அதுக்கு முன்னாடி அவருக்கு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கம்மியா தான் பேசுவேன். அது கம்மியா பேசுவேன்றதை விட ஷையா பயமா என்னன்னு தெரியல. அது ஒரு சில பேர் ரொம்ப ஓவரா பண்றாங்க, பேசவே மாட்டான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் சைலண்டா இருக்காங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நினைக்கிறேன் உங்க சென்ஸ் கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் ரியல் கார்த்திக் யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? அப்படிலாம் இல்ல. ஓகே. சோ அண்ட் நாங்க உங்களோட இன்ஸ்டா பாத்துட்டு இருக்கும் போது நிறைய வந்து நீங்க வாசிச்சு ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போ எப்படி அதுக்கு ரொம்ப அதிக டைம் கிடைச்சனால எக்ஸ்ட்ரா டைம் உங்க பியானோ கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு இருக்கா, இல்ல அதே மாதிரி யூசுவலா இருக்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கா? கண்டிப்பா நிறைய டைம் இருக்கு. யூசுவலா வந்து வீட்லயே இருக்க மாட்டோம். யூசுவலா ஓடிட்டே போ, நிறைய என்ன ஷோஸ் ஷூட் எதனா வந்துட்டே இருக்கும். ஸோ எங்கன்னா போயிட்டே இருக்கும். பட் இப்போ அப்படியே ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் எனக்கு மட்டும் இல்ல, எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் அல்ல, எல்லாம் உங்களுக்கும் சரி, நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பேஸ். அது நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றோம்ட்டு. நம்ம அப்கோர்ஸ் படம் பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம், பட் நம்ம பேஷன் வந்து அது ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணலன்னா கஷ்டம். சூப்பர். அண்ட் என்னென்னலாம் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, என்னென்ன டச்ல இருக்கீங்க, இல்ல புதுசா ஏதாவது பீஸ் எடுத்து வாசிச்சு பாத்தீங்களா, இல்ல யூசுவலா ஒரு பிராக்டிஸ் செஷன் தானா? பிராக்டிஸ் நம்ம மனசுல என்ன தோணுதோ வாசிப்போம். இப்போ அந்த மாதிரி தான் என்னென்ன வருதோ அந்த நேரத்துல. இப்போ எதுனா will play something. Yeah, sure. தெரியல, ஆனா கேக்குது. ஓகே. ஆனா நீங்க தெரியல. No problem. சூப்பர். அண்ட் நிறைய பேர் உங்ககிட்ட இது கேட்டிருப்பாங்க. மேபி நான் வந்து இப்பதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் வர்ச்சுவலா மீட் பண்றதுனால இதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து மியூசிக்கான இன்ஸ்பிரேஷன் எப்போது ஸ்டார்ட் ஆச்சு, அண்ட் எதை பார்த்து ஸ்டார்ட் ஆச்சு? எதை பார்த்துனா, எங்க அப்பா ஆக்சுவலா பாடுவாரு, ஒரு சிங்கர். ஓகே. பட் அவரு டிபிக்கலா எல்லாரும் சொல்ற மாதிரி இருக்கு. அவருக்கு அந்த பேஷன் வந்து கண்டினியூ பண்ண முடியல, மியூசிக் கரியர் கண்டினியூ பண்ண முடியல.
ஸோ அவருக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி எல்லாமே இருந்ததால ஸோ கண்டினியூ பண்ண முடியாதனால அதுக்கப்புறம் அந்த பேஷன் அட்லீஸ்ட் என்கிட்ட எதனா மியூசிக் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. என்கிட்ட ஏதோ கொஞ்சம் இருந்துச்சு, அப்படியே புஷ் பண்ணாங்க, அப்படியே ஏதோ போயிட்டு இருக்கு. சோ அப்போ நீங்க சூஸ் பண்ணலையா நான் வந்து கீபோர்ட் பியானோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு? ஓ ஓகே. சொல்லணும்னா நான் ஆக்சுவலா நான் ட்ரம்ஸ் வாசிக்கணும் தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் அவங்க கீபோர்ட்ல தெரியுதாங்க. அப்புறம் கீபோர்ட் எல்லாமே வாசிச்சிருக்கேன் அப்படின்ட்டாங்களா? ஆமா எக்ஸாக்ட்லி. ஓகே. ட்ரம்ஸ் எப்பாவது கத்துக்க ட்ரை பண்ணிருக்கீங்களா அதுக்கப்புறமா? ஆமா அப்பப்போ ட்ரை பண்ணிட்டே இருப்போம். ஏதாவது கீபோர்ட்லயே ட்ரம் ஸ்டோன் போட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் விடாதுல்ல. சோ போயிட்டு ஓகே ஓகே. சோ ஆக்சுவலி 20 years ஆஃப் அலைபாதே நேத்து கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே. சோ நிறைய பாடல் ரிக்வெஸ்ட் எங்க கிட்ட இருந்து இருக்கு நீங்க ப்ளே பண்றதுக்கு. சோ அத வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது வந்து வில் ஸ்டார்ட் வித் 20 years ஆஃப் அலைபாயுதே. சோ எனி உங்களோட சாய்ஸ் அலைபாயுதே படத்துல இருந்து தீமா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு உங்களோட ஃபேவரட் பாட்டா இருக்கலாம், அது நீங்க வாசிங்கன்னா வில் பி ஹாப்பி. 20 years of அலைபாயுதே. No problem, no problem. எல்லாரும் பொறுமையா வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். புரியல. எல்லாரும் பொறுமையா வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கோபப்படாம. அதெல்லாம் கண்டிப்பா நிறைய பேர் உங்ககிட்ட நிறைய ரிக்வெஸ்ட் கூட வச்சிருக்காங்க. சோ இந்த ரிக்வெஸ்ட் எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த ரிக்வெஸ்ட் நான் பாத்துக்கிறேன். அதுவும் நீங்க வாசிச்சு கொடுங்க. என்னால என்ன முடியுமோ வாசிக்கிறேன். ஓகே, அது பேசலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுடைய ஃபேவரட் பாட்டா இது? எனக்கு பிடிக்கும் இந்த பாட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் சொல்லி இப்போ ஆன்லைன்ல இருக்கிற எல்லாருமே, இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, வெல்விஷர்ஸும் சரி, எல்லாருமே நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம ஒரு லைஃப்லயே வந்து ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய கிஃப்ட் என்னன்னா அவங்களோட டைம். ஸோ அவங்க வந்து அவங்க டைம் எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு ஒரு கோடான கோடி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. So sweet of you, so sweet of you. Okay. And நாங்க உங்களோட இன்ஸ்டா பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரஹ்மான் சாரோட பர்த்டேக்கு ஒரு ஸ்பெஷல் டெடிகேஷன் பண்ணிருந்தீங்க. சோ அதுக்கு முன்னாடி என்னென்ன அவருக்கு ஒரு டெடிகேஷன் பண்ணும்போது எது பண்ணலாம், இது பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாட்ஸ் வந்திருக்கும் இல்லையா? சோ அதை எப்படி மேனேஜ் பண்ணி கடைசியில ஒரு பாயிண்ட் அரைவ் பண்ணீங்க? எப்படி என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு? கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? பிரேக் ஆகுது. நான் இயர்போன்ஸ் எடுத்துட்டு நார்மலா பேசட்டுமா அப்போ? That will be better. What? Try. Okay. என்ன ஓகேவா? வாய்ஸ் ஓகே? ஓகே. சோ ரஹ்மான் சாரோட பர்த்டேக்கு ஒரு டெடிகேஷன் நாங்க பார்த்துட்டோம் உங்களோட இன்ஸ்டால நீங்க போட்டுருந்தீங்க. சோ ரஹ்மான் சாருக்கு ஒரு டெடிகேஷன் அப்படிங்கும்போது நிறைய விஷயம் நமக்கு பாப் அப் ஆகும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, எது பண்றது அப்படி சொல்லிட்டு. சோ என்னெல்லாம் தாட்ஸ்க்கு அப்புறமா ஃபைனலா இந்த ஒரு டெசிஷனுக்கு வந்தீங்க? இல்ல இப்போ சாரோட சார் வந்து இஸ் a genius. நம்ம சொல்லி தெரிய வேணாம். பட் அவரோட மியூசிக் வந்து ஓஷன் மாதிரி இவ்வளோ பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதுல அது நம்ம யோசிச்சுட்டே போயிட்டே தான் இருக்கும்.
அது லிஸ்ட் நிறுத்தாது லிஸ்ட். சோ ஐ தாட் அந்த நேரத்துல என்ன தோணுது அது பண்ணிடலாம் இல்ல. இப்போ எனக்கு இப்போ சார் இப்போ சொன்ன உடனே இப்போ ஒன்று ஞாபகம் வருது. அது ப்ளே ப்ளீஸ் ப்ளீஸ். சூப்பர். ஓகே. அண்ட் கண்டுபிடிக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்டோம், கண்டுபிடிக்காதவங்களுக்கு என்ன பாட்டுன்னு சொல்லிடுங்க. இது சரி ஓகே நான் இன்னொரு லைன் வாசிக்கலாம். ஓகே ஓகே. இப்ப எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருவாங்க. புரியல. காதலர் தினம் மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ. ஆமா ஆக்சுவலி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ப்ளே பண்ணும்போது வந்து ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அதனால தான் சொன்னேன் சரி let everyone understand it அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் கேட்டேன். ஓகே. சோ எங்களோட ரிக்வெஸ்ட்ல வந்து முதலா வந்து பாத்தீங்கன்னா காதல் ரோஜாவே பாட்டு கேட்கணுமா இருக்கு. சோ அது எங்களுக்காக ப்ளே பண்ண முடியுமா? ஓகே. இன்னும் கொஞ்சம் ஆல்பிளா ஆக்க முடியுமா உங்களுடைய கீபோர்ட் சவுண்ட்? ஓகே பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட். ஏன்னா சிலர் எல்லாரோட இன்டர்நெட்டும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியல. சிலருக்கு வந்து நம்ம பேசுறது கேக்குது, சிலருக்கு பேசுறது கேட்க மாட்டேங்குது. அதனால தான் நான் கேட்டுக்கிட்டேன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சோல்ஃபுல்லான மியூசிக் அண்ட் ஆல்சோ இந்த ஒரு சிச்சுவேஷன் லைக் நம்ம அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கிற இந்த சிச்சுவேஷனுக்கு ஆப்டான ஒரு மியூசிக்னே சொல்லலாம். எனக்கு வந்து அந்த பாட்டு கேட்கும்போது ஒரு ஹோப் தான் கிடைக்கும். சோ இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஹோப் தான் தேவை. சோ கண்ணத்தில் முத்தமிட்டால் படத்துல இருந்து வெள்ளை பூக்கள் பாட்டு. ஓகே.
இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. சோ அதனால ஐ ஜஸ்ட் ஆஸ்க் இட். ஜுபித் ஜசி அப்படின்னு ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, கார்த்திக் ப்ரோ ஷோ அஸ் தி கீபோர்ட் கிஃப்டட் பை ஏஆர்ஆர் சர் டு யூ அப்படி சொல்லி கேட்டிருக்காரு. அந்த கீபோர்டா? ஒன் செகண்ட். ஆக்சுவலா இந்த கீபோர்டே அவருக்கு கொடுத்ததுதான் இருக்கு இல்லையா? சோ இந்த கீபோர்ட் சார் கொடுத்தது. ஓகே. அதுக்கப்புறம் ஜஸ்ட் செகண்ட். ஒரு நிமிஷம். அப்புறம் இதுவும் சார் கொடுத்தது. Here it is. இது ராமன் சார் வந்து அவருக்கு கொடுத்தது. அவரோட வீட்டுக்கு போயிருந்தோம் ஒரு யூஎஸ் டூர். ஸோ அந்த யூஎஸ் டூர்ல இருந்து நாங்க வந்து நான் பேசிட்டே இருக்கேன். கேக்குதா? கேக்குது 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 கேக்குது. யா. இன்னும் சவுண்டா இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். யா. இப்போ கேக்குதா? கேக்குது. எஸ். ஸோ அந்த யூஎஸ் டூர் போயிட்டே இருக்கும்போது ஒரு வாட்டி வந்து ரம்ஜானுக்கு வந்து ஐ திங்க் ரம்ஜான் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அவரோட வீட்டில் கூப்பிட்டாரு எங்களை ஒரு லஞ்சுக்கு. ஸோ லஞ்சுக்கு வந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ ஐ திங்க் செக்கச்சா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிருந்தாரு சார் அவரோட யூஎஸ் எல்ஏ ஒரு வீட்டில். ஸோ அப்போ பண்ணிட்டே இருக்கும்போது நான் உள்ள போயிருந்தேன், ஸ்டுடியோ உள்ள போயிருந்தேன். அப்போ திடீர்னு கூப்பிட்டாரு, இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சோ நான் இப்ப காமிச்சேன் இல்லையா, அந்த கீபோர்ட் வந்து அவரோட லெஃப்ட்ல இருந்துச்சு. சோ லெஃப்ட்ல இருந்து இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியே அந்த கீபோர்டு லிஃப்ட் பண்ணி என் கையில கொடுத்துட்டாரு. எனக்கு செம்ம ஷாக், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. சோ பட் எவ்வளவுதான் கீபோர்ட்ஸ் இருந்தாலும் அது கொடுக்கறதுக்கு மனசு வேணும்ல. கண்டிப்பா. அதுவும் ஒரு மியூசிஷியனா அவருக்கு கீபோர்ட் எவ்வளவு பிரஷியஸா இருக்கோ அத வந்து ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்றாருன்னு போது அது எவ்வளவு சோல்ஃபுல்லா இருந்திருக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. சோ அந்த மனசு வந்து அவர் he is something else. அவர் நிறைய கத்துக்கலாம் அவர்கிட்ட. ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கணும். இப்போ எல்லாருக்கும் என்ன யோசனைனா, நீங்களும் கொஞ்சமா பேசுவீங்க, ரெமான் சார் கொஞ்சமா பேசுவீங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டீங்கன்னா என்ன பேசுவீங்க? அவ்வளவா பேசிங்க. ஒரு வாட்டி ஒரு டேபிள் அவர் உட்காந்துட்டு இருந்தாரு, கூப்பிட்டாரு தனியா வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் அந்த டேபிளுக்கு நான் போனேன், யாருமே இல்ல அந்த டேபிள். ஸோ அந்த டேபிள் போகும்போது அப்போ ஒரு 2 minutes எதுவுமே ஃபர்ஸ்ட் இதுவும் கேட்டாரு, எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சொன்னேன் தெரியல சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 2 minutes அப்படியே இருந்தோம் ரெண்டு பேருமே, எதுவுமே பேசல. அப்புறம் கொஞ்சம் மியூசிக்லாம் நிறைய கத்துக்கலாம் அவங்க கிட்ட. சொல்லுங்க. இல்ல நிறைய அந்த அந்த இந்த மாதிரி அவ்வளவு பெரிய ஜீனியஸ் கிட்ட எல்லாம் நம்ம நிறைய கத்துக்கலாம். எப்படி ஆஸ் எ ஹியூமன் பீயிங் நம்ம மியூசிக், என்னதான் மியூசிக் இருந்தாலும் ஹியூமன் பீயிங்கா நம்ம எப்படி இருக்கோம் அது இம்பார்ட்டன்ட். ஒரு இன்னொரு ஹியூமன் பீயிங்க எப்படி நம்ம மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். ஸோ அதுதான் மெயின் இல்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த டேலண்ட் அது இது எல்லாம் செகண்டரி. மற்றவங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், தட்ஸ் வாட் ஐ திங்க். பட் எல்லாருமே ஐ திங்க் we are still working on it. We are trying to become better human being. அதுதான், that's all about life. அதனால ரெமான் சார் கிட்ட பேசுறத காட்டிலும் அவர் தூரமா உட்கார்ந்து பாக்குறதுக்கே நிறைய கத்துக்கலாம் அப்படி சொல்றீங்க இல்லையா? ஆமா. ஓகே. சோ இன்னொரு ஃபேன் ரிக்வெஸ்ட் இருந்தது. சோ அவங்க என்ன பிரவீன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னா, புன்னகை மன்னன் பிஜிஎம் வாசிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. சோ could you try it? இதெல்லாம் இவங்க கேட்கறதால அப்படியே சடனா வாசிடுறது. ஏதோ பிராக்டிஸ்ல பண்ணிருக்கல. இன்னும் கொஞ்சம் வால்யூம் கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கேக்குதா? கேக்குது. அப்பப்ப கொஞ்சம் நோட்ஸ்லாம் வந்து லோவா போயிடுது. அப்படியா? கேக்குதா? கேக்குது.
மாஸ்டர் தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு, நாங்க எல்லாரும் ரொம்ப ரசிச்சுதான் இருக்கோம். அண்ட் ஓகே கண்மணி படத்துல இருந்து ஆல்பம் ஹிட், ரஹ்மான் சாரோட எல்லாமே ஆல்பம் ஹிட் தான். பட் ஓகே கண்மணி வந்து இன்னும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அண்ட் பாப்புலர், ரொம்ப எல்லாருமே ரசிச்சு கேட்கக்கூடிய பாடல்கள். அப்படி இருக்கும்போது அந்த படத்துல இருந்து மலர்கள் கேட்டேன் நான் சின்ன சின்ன சின்னஞ்சிறு ரகசியமே, சோ இது ரெண்டுமே குட். ஓகே ஹலோ கேக்குதா? கேக்குது கேக்குது. சோ இது இது என்ன சவுண்ட் சேஞ்ச் ஆச்சு? அது அது என்ன என்ன இன்ஸ்ட்ருமென்ட், வேற இன்ஸ்ட்ருமென்ட் சேஞ்ச் பண்ணீங்களா? இது வந்து சீபோர்ட், இதோட பேரு. ஓகே. சோ இது நீங்க பாத்தீங்கன்னா இதுல கீபோர்ட்ல கீஸ் இருக்கு இல்லையா? ஆமா. சோ இப்போ கீபோர்ட்ல இருக்கு. நிமிஷம். இருக்கு இல்லையா? இது கீபோர்டு. சோ கீபோர்ட்ல வந்து கீஸே இருக்காது. So, அது கரெக்ட்டா இருக்கு. So something connected to computer அந்த மாதிரியா? Correct, it's connected to computer. பட் ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த தனித்தனி கீஸ் இருக்கு இல்லையா கீபோர்ட்ல? ஆமா. இது இருக்குல்ல, இது வந்து இதுல இருக்காது. So இது more of an acoustic instrument மாதிரி. So இது வாசிக்கும் போது கேர்ஃபுல்லா வாசிக்கணும். கொஞ்சம் எதனா மிஸ் ஆனா கூட டியூனிங் அவுட் ஆயிடும். அந்த மாதிரி. ஓகே ஓகே. அண்ட் இன்னொரு பாட்டு சின்ன புரியல. அதுக்கு பதிலா வேற இன்னொன்னு வாசிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே.
இதுவும் எங்களோட லிஸ்ட்ல இருந்தது. நீங்க வந்து முந்திக்கிட்டீங்க. நானே வாசிட்டேன். ஓகே ஓகே, சோ இது என்ன அப்படிங்கறத, இது என்ன தீம் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு நான் ஒரு டாஸ்க் கொடுத்துரு. சோ அவங்க கீழே கமெண்ட் பண்ணட்டும். எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது இந்த வாசிச்சதா இல்ல இன்னும் வாசிச்சதுதான். வாசிச்சது. ஓகே. And also நிறைய கமெண்ட்ஸ் நான் நோட்டீஸ் பண்ணேன், உங்களை பாட சொல்லி கேக்குறாங்க. பாட்டு நம்மளுக்கு வராது. 2 லைன் அப்படின்னு சொல்றாங்க. மங்காத்தா தீம், பிகில், பாம்பே தீம் பார்த்தீங்க. கரெக்டா சொல்லிருக்காங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்களா? எஸ், கண்டுபிடிச்சிட்டாங்க. பாம்பே எல்லாருமே தெரியுது. அவ்வளோ அப்போ ரமன் சாரோட கிரேட்னஸ் நமக்கு அதுல தெரியுது. அது எவ்வளோ ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. எஸ், கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் இது கேட்டு முடிச்ச உடனே வந்து நான் ஒன்று சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னன்னா, மியூசிக் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ஒரு மூட்ல இருந்தாலும் எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டு ஒன்லி ஜஸ்ட் வி கெட் இன்டு தி மியூசிக் அண்ட் வி கோ வித் தி ஃப்ளோ ஆஃப் மியூசிக். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு few செகண்ட்ஸ்க்கு we were happy and ரொம்ப நிம்மதியா இருந்தது. Thank you for that. Thank you so much. Thank you. My pleasure. அப்படியே அந்த 2 லைன் பாட்டு நான் வேணா பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன். உங்களோட நெக்ஸ்ட் லைன் நான் பாக்குறேன், கன்ஃபார்மா பாக்குறேன். ஓகே ஓகே. அண்ட் சோ நிறைய பாடல்கள் வந்து நம்ம ரெமான் சார் அண்ட் மணி சார் காம்போல நம்ம இப்போ கேட்டு முடிச்சோம். சோ இதுல கண்டு கொண்டேன் தீம் இல்ல அதுல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு. இப்பதான் நீங்க நல்லா செட்டில் ஆனீங்க. நான் அப்படி திருப்பி உங்களை கீபோர்ட் கிட்ட வர வச்சிட்டோம். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். அதுல இருந்து என்ன பாட்டு வேணும் நீங்க எதனா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல கேட்கலாமா? ஓகே गाइस, இட்ஸ் யுவர் டைம். உங்களுடைய சாய்ஸ் வந்து நம்ம கார்த்திக் ப்ளே பண்ண போறாரு. கண்டு கொண்டேன் பாட்டுல என்ன பாட்டு வேணும், இல்ல அதுல இருந்து ஏதாவது தீம் வேணுமா, என்ன வேணும்னு கேளுங்க. நீங்க என்ன கேக்குறீங்களோ ரெடி. ஒரு சாங் ரிக்வெஸ்ட் நான் பார்த்தேன், அது நான் பாசிக்கு ட்ரை பண்றேன். ஓகே டன். சோ கண்டு கொண்டேன் என்னோட ரிக்வெஸ்ட் வந்து கண்ணாமூச்சி என்னடா. ஓகே. கண்ணாமூச்சி என்னடா. ஓகே, அது பாரு ஞாபகம் இருக்கு. Thank you so much. ஞாபகம் இருந்ததோ. Okay. And இன்னும்
ஒரு 2-3 பாடல் வாசிச்சுட்டு few questions எனக்கு இருக்கு உங்ககிட்ட கேக்குறதுக்கு. ஓகேவா? எஸ். சோ ஐயோ பயமா உங்களோட இருக்கு. புரியல. பயமா இருக்கு. என்ன கேட்க போறீங்க? ஓகே. No problem. உங்களுடைய ஒரு சாய்ஸ். சோ லாஸ்டா ஒரு ரெஹ்மான் சாருடைய பாட்டு வாசிங்க. அதுக்கப்புறம் ராஜா சாருடைய பாட்டு 2-3 நாங்க எடுத்து வச்சிருக்கோம். சோ அதுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகலாம். சோ உங்களோட சாய்ஸ் அது. என்னோட சாய்ஸ் இப்பலாம் இல்ல கீழ யாராவது ஏதாவது கமெண்ட் பண்றாங்களா நான் பாக்குறேன் இருங்க. எஸ். ஓகே நான் சும்மா ப்ளே சம்திங். இந்த சூழ்நிலைக்கு நான் மனசுல வர்றது வாசிக்கிறேன். புரியல. I'll play something இப்போ எனக்கு நான் ஃபீல் ஆகுறது I'll play. Okay, cool. Perfect for the day. Perfect for the day நினைக்கிறேன். Yes. Okay. So ராஜா சாருடைய பாடல் something. புரியல. இதுவும் ரமன் சார் சாங் தான். பட் சாரோட சாங் ஸ்பெசிஃபிக்கா Perfect. Super. ரொம்ப ஆக்சுவலி இந்த சவுண்ட் பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா இருந்தது. ரொம்ப நல்லா கேக்குது. மத்தத விட. ஆமா. நீ எல்லாம் சாங் வாசிக்கிறேன். எஸ். சோ ராஜா சாருடைய பாடல் 2 ரிக்வெஸ்ட் இருக்கு எங்க கிட்ட. ஒன்னு வந்து மன்றம் வந்த தென்றலுக்கு. ஓகே. and இன்னொரு வந்து நீதானே என் பொன் வசந்தம் பாட்டுல இருந்து வானம் இல்ல. ஓகே. ஓகே. வானமெல்லக்கு இறங்கி இது எப்படி ஒரு சாங் தெரியாது. நீதானே என் பொன் வசந்தம். புரியல கேக்கல. Can you sing 2 lines? எனக்கு அந்த சாங் எப்படி வருது தெரியல. ஓ ஓகே ஃபைன். நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். நீங்க சொல்லுங்க அந்த லைன் சொல்லுங்க. நான் சொல்றதா? That's okay.
இல்லைங்க வேணாங்க விடுங்க லைவ் இல்ல நல்லா இருந்துச்சு வந்துட்டு நம்ம சமந்தா ஜீவா 2 பேர் இருக்கிற மாதிரி வரும்ல நீதானே பொண்ணு படத்துல என்ன மூவி நீங்க வேற என்ன வில்லங்கமான ஒரு நிலைமையில விடுங்க அந்த பாட்டே வேணாம் நம்ம விடலாம் நோ ப்ராப்ளம் நான் நெக்ஸ்ட் டைம் வாசிக்கிறேன் டன் புரியல நெக்ஸ்ட் டைம் வாசிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் ஓகே நெக்ஸ்ட் டைம் வாசிப்பீங்க சோ என்னோட எங்க சைடுல இருந்து என்னென்ன ரிக்வெஸ்ட் உண்டோ அதெல்லாம் கேட்டு முடிச்சிட்டோம் எஸ் சோ if you don't mind one song from the audience அவங்க என்ன கேக்குறாங்க நீங்க பாருங்க ஒன் சாங்னா இல்ல ஒன் சாங்னா அது தப்பாயிடும் நான் அவங்க கேக்குறது ஓகே நீங்க பாருங்க நீங்க பார்த்து குட்டி குட்டியா புரியல இதுனா ஒருத்தவங்க சொன்னது மட்டும் வாசிச்சேன் ஆயிடும் யா ஃபர்ஸ்ட் குறுக்கு சிறுத்தவளே ஓகே ஓகே சூப்பர் ஓகே புரியல மலர்களை கேட்பாங்க புது வெள்ளை மழை கேட்டிருக்காங்க முன்பே நிறைய பேர் ரொம்ப நேரமா கேட்டே வந்துட்டு இருக்காங்க நான் நோட்டீஸ் பண்ணேன் ஆக்சுவலி அப்படியா ஆமா it's time to wind up நான் வாசிட்டே இருக்கேன் புரியல நீங்க பேசுறது கேக்கல time to wind up yeah sure before that few questions from the audience side ல இருந்து இருக்கு அது நான் என்னன்னு படிக்கிறேன் with their names so if you could answer them நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க so we'll just wind up yes so playing is over no yeah playing is over thank you so much thanks it was complete bliss listening to you ரொம்ப நன்றி yes ஓகே சோ இன்னும் ரிக்வெஸ்ட்லாம் இருக்கு நீங்க அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரீயா இருக்கும்போது வாட்ச் அப்படியே இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணீங்கன்னா நாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் கண்டிப்பா why not அதுதான் வாசிக்கிறது ஓகே சோ நிறைய பேர் நிறைய गर्ल्स பாத்தீங்கன்னா நீங்க சிங்கிளா அப்படினு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க சோ நிறைய क्वेश्चन அது இருந்தது நீங்க சிங்கிளா இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா அப்படினு சொல்லி சிங்கிள்னா ரிலேஷன்ஷிப்ல போகிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த டைம் அது எல்லாமே ஒர்க் எதுவுமே ஒத்து வராது கண்டிப்பா ஸோ அதனால யாருமே ஹெல்ப் பண்ணுவாரா நம்மள பண்ணிக்கலாம் ஓகே என்ன கேட்டிருக்காங்க நிறைய பேர் முன்பே வதான் கேட்டிருக்காங்க சரி நீங்க வந்து இந்த லைவ் முடிச்ச உடனே ஃப்ரீ ஆயிட்டு முன்பே மட்டும் வாட்ச் இன்ஸ்டால அப்லோட் பண்ணிடுங்க ஹாப்பி ஆயிடுவாங்க நினைக்கிறேன் for sure ஓகே புல்லிங்கோ அப்படின்னு போட்டிருக்காரு ஒருத்தர் எல்லா புல்லிங்கோலுக்கும் லாஸ்ட் क्वेश्चन wanna hear your voice அப்படிதான் நிறைய பேர் கேக்குறாங்க பாட சொல்லி கேக்குறாங்க
கண்டிப்பா பாடுறேன். வெகு விரைவில். ஓகே எஸ். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே மத்தபடி எல்லாம் நார்மல் क्वेश्चंस தான். எல்லாரும் இப்ப சாங் ரிக்வெஸ்ட் தான் வெச்சிட்டே இருக்காங்க. சோ important 5 people அப்படின்னு சொல்லுவாங்க. புரியல. important 5 people in your life னு கேட்டாங்க. 5 பீப்பிளா? யா அப்படின்னு கேட்டாங்க ஒருத்தவங்க. சொல்லுங்க சொல்லுங்க. 5 people ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா தான். அவங்க அம்மா அப்பா தவிர்த்து சொல்லுங்க. யா இல்ல அவங்களோட கிரேட்னஸ் நான் சொல்லி முடிச்சிட்டு வரேன். ஓகே ஓகே. நான் இந்த மியூசிக்ல இன்னைக்கு இருக்கனாலே முதல்ல வந்து அவங்க 2 பேரும் தான் காரணம். இன்ஃபேக்ட் எனக்கே என் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லை. ஸோ அவங்க எல்லாருக்குமே சரி அவங்க அம்மா அப்பா தான் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி என்ன வந்து புஷ் பண்ணதே அவங்க தான். ஸோ நான் இன்னைக்கு இது எல்லாமே வாசிக்கிறேன் அப்படின்னா டோட்டல் கிரெடிட் எல்லாமே அவங்களுக்கு தான். நான் 0. அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ். ஸோ இந்த லைன் போயிட்டே இருக்கும். பட் எல்லாத்தையுமே மீறி இந்த லிசனர்ஸ் இருக்காங்களா கீழே கமெண்ட் பண்றாங்களா, ஸோ இவங்க கொடுக்குற மோட்டிவேஷன் வந்து எதுக்குமே ஈடு என்ன இல்லாதது அவங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு அவங்கவுங்க ஃபேவரட்டான விஷயம் இருக்கும் பண்ணணும்னு, வீட்டு வேலை எல்லாமே அவங்களோட ஒர்க் இருக்கும். பட் அவங்க வந்து எல்லாமே விட்டு நம்மளுக்கு அவங்க டைம் கொடுத்து லிசன் பண்றாங்கன்னா அதுதான் இருக்கிறதுலயே ஃபார் எனி ஆர்டிஸ்ட், நாட் ஒன்லி ஃபார் மீ, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மோட்டிவேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஆர்டிஸ்டா ஆகிறதே வந்து அவங்க கொடுக்குற மோட்டிவேஷன் ஆகும். அதான் உண்மை என்ன பத்தி. சூப்பர். சோ அந்த 5 பேர்ல கண்டிப்பா அந்த ஆமா நீங்களும் இருக்கீங்க. சோ அந்த 5ல வந்து இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். Thank you. சூப்பர். And one last question, எப்போ மியூசிக் டைரக்டர் ஆக போறீங்க அப்படினு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. மிக விரைவில். ஆக்சுவலா நிறைய ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அது என்னோட டைம் டிராவலிங் சார் கூட ஏதோ டூர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம டக்குன்னு கமிட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த டைம் கரெக்டாக செட் ஆகும்போது என்னோட ஹோம் ஒர்க் எல்லாமே சேர்த்து டைம் வில் கம். பட் ஃபார் ஷூர் வெரி சூன். சூப்பர் சூப்பர். Thank you so much Karthik, that was wonderful having you. ரொம்ப நன்றி உங்களுடைய சில மணி நேரங்கள் எங்களுக்காக டைம் கொடுத்து நீங்க வந்து அழகான பாடல்கள்லாம் எங்களுக்கு வாசிச்சு கொடுத்தீங்க. Thank you so much. Okay. Thank you so much and thank you so much for listening. நம்ம எல்லாருமே again so many viewers அவங்க கேட்டதால இவ்வளவு வாசிக்க முடிஞ்சது. So thank you so much for all your time and thank you so much behind us. நீங்க என்னடா இது கனெக்ட் பண்ணாங்க 1000 people வடவட்டு இந்த 1000 people என்னால கனெக்ட் பண்ண முடியும். Thank you. Thank you Karthik.